வணக்கம். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் சந்தோஷ் நாராயணன் இசையில் உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படமான வாழை திரைப்படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியிருக்கு. நம்ம இந்த வீடியோவில் வாழை படத்தின் ட்ரெய்லரை ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி தியேட்டருக்கு வர உள்ளது. இந்த ட்ரெய்லரை கூர்ந்து கவனிக்கும் பொழுது சிவலிங்கம் அப்படிங்கிற சிறுவன் தான் இந்த படத்தில் முதன்மை கதாபாத்திரம் மாதிரி தெரிகிறது. அவன் பார்த்திங்கன்னா பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். அவனோட பள்ளி ஆசிரியையா நிகிலா விமல் நடிச்சிருக்காங்க. அந்த சிவலிங்கம் சிறுவனுக்கு பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்களை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அவனுடைய அக்காவும் கலையரசனும் காதலிக்கிற மாதிரி காட்சிகள் இந்த ட்ரெய்லரில் இடம் பெற்றிருக்கு. மேலும் சிவலிங்கத்தின் குடும்பம் மற்றும் ஒட்டுமொத்த கிராமமே வாழைத்தாரை விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபடுற மாதிரி தெரிகிறது. அவங்க பார்த்திங்கன்னா விற்பனைக்காக ஊரில் உள்ள ஆற்றை யூஸ் பண்ணாமல் தலையில் வச்சு நடந்தே போகிறத நம்மளால் ட்ரெய்லரில் பார்க்க முடிகிறது. அதாவது 2000ஆவது ஆண்டு காலகட்டத்தில் நடக்கிற கதை மாதிரி தெரிகிறது. 2 கிராமங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை மற்றும் கலையரசனின் காதல் பிரச்சனை ஆகியவை இந்த படத்தோட முக்கியமான கருவாக இருக்கவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கிராமத்தோட அழகை ரொம்ப அற்புதமாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெய்லரில் இடம்பெறும் சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையும் கேட்க ரொம்ப அருமையாகவே உள்ளது. இந்த ட்ரெய்லரோட முடிவில் சிவலிங்கம் சிறுவன் குளத்தில் 2 வாழைத்தாரை போட்டுட்டு அவனும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற மாதிரி அதிர்ச்சியோட இந்த ட்ரெய்லரை முடிச்சிருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். பெரிய ஸ்டார்ஸ் யார் இல்லாமல் நடிச்சிருக்கும் நல்ல கதையுள்ள இந்த படம் ஆக இருக்கட்டும். இதோட சேர்ந்து மோதப்போகும் சூரி அவர்களின் கொட்டுக்காளி படமாக இருக்கட்டும். ரெண்டுமே ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. நம்ம இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியே ஆக வேண்டும். இந்த வருடம் வெளியான குரங்கு படல் பார்த்திங்கன்னா விமர்சனம் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுச்சு. குறிப்பாக 90s கிட்ஸை பெரும் கவர்ந்துச்சு. அந்த வகையில் இந்த படமும் கண்டிப்பாக இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. தேங்க்யூ.